பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சகலத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், உங்களால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நெடு நாள் காத்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் ஜீவ விருட்சமான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நெடுநாள் காத்திருக்கிறது, ஒருவேளை பிள்ளைக்காய் காத்திருக்கிறோம், ஒரு அற்புதம் நடக்கணும்னு காத்திருக்கிறோம். எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காதா, நான் வெளிநாட்டுக்கு செல்ல எனக்கு ஒரு நல்ல வாசல் திறக்கப்படாதா என்று சொல்லி காத்திருக்கிறோம். நான் இருக்கிற இடத்துல உயர்த்தப்பட மாட்டேனா, என் ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகாதா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு செய்வார். நெடு நாளாய் காத்திருக்கிறீங்க பாருங்க, உங்கள் இருதயத்தை குளிர பண்ணும்படியான ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்ஷடாய், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எனக்காக நீர் செய்கிறீர் என்று சொல்ல சொல்ல அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில உருவாகும். அவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமே இல்லை. பிள்ளைக்காய் அநேக ஆண்டுகள் காத்திருக்கிறீங்க, கண்ணீரோடு காத்திருக்கிறீங்க. அப்பா நிச்சயம் இந்த மாதத்துல அதற்குண்டான வாசலை உங்களுக்கு திறக்க போறார். அந்நாளுக்கு இறங்கின அதே ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு கடந்து வருவார். அதற்குண்டான வழிகளை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். பிள்ளை ஆசீர்வாதத்திற்குண்டான எல்லா தேவைகளை தேவன் சந்திக்க போறார். இந்த மாதம் அதற்குரிய ஆசீர்வாதம் உருவாகிற மாதம். ஆண்டிடத்துல சொல்லுங்க, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை ஆண்டவரே. சாராளுக்கு சொன்னீர், நீ சொன்ன பொழுது சாராள் நகைத்தாள். அப்பொழுது தேவதூதனானவர் சாராளை பார்த்து கேட்டீங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் கூடும் என்று. அதே நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, சுவாமி பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட எங்க குடும்பத்துல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. அப்பா, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி சொல்லி துதிக்க துதிக்க வறண்ட நிலங்கள்ல ஆண்டவரே நீரூற்றை உருவாக்குகிற தெய்வம், வழியே இல்லாத இடத்துல வழிகளை உருவாக்குகிற தெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உருவாக்குறார், கர்ப்பத்தின் கனியை உருவாக்குறார். இதோ இந்த மாதத்துல அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில உருவாகிறது. அந்த அற்புதத்தை சுமக்க போறீங்க. அன்பு சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க, இந்த அற்புதத்தை சுமக்க போறீங்க. தேவனை மகிமைப்படுத்துங்க. உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில செய்றீங்க, எங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்து எங்களை உயர்த்த போறீங்கன்னு சொல்ல சொல்ல அந்த அதிசயம் இந்த மாதத்துல உங்க குடும்பத்தில் உருவாகிறது. உங்கள் சரீரத்துல மாற்றங்கள் உருவாகும். எந்த இடத்துல எந்த டாக்டர் சொன்னாங்களோ உங்களுக்கு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அதே இடத்துல கர்த்தர் உங்களை அற்புதமா நிரப்புவார். உங்களை அதிசயமான சாட்சியா என் தேவன் வைக்க போறார். 6 வருடங்கள் பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது இருந்த எங்க குடும்பத்துல கர்த்தர் அதிசயமாய் அற்புதமாய் காரியங்களை செய்து அவர் அதிசயமானவர் என்று நிரூபித்தார். அதே அதிசயம், அதே அற்புதம் உங்களை சந்திக்கிறது. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், மனமகிழ்ச்சியால் நிரப்புவார், சந்தோஷமாய் வழி நடத்துவார். கர்த்தரை துதியுங்க, பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ளுவீங்க. God bless you.